பஞ்சிங் பீடு வச்சு ஒரு அருமையான டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு கட் ஒர்க்கு. அந்த கட் ஒர்க்கு சென்டரில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, அதாவது இது ஒரு நெட்டு கிளாத்தில் இருக்கிற எம்ப்ராய்டிங்கை கட் பண்ணி அதில் ஒரு கட் ஒர்க் வந்து வச்சுருக்கேன். கையில் ஒரு கட் ஒர்க்குக்கு கீழ் பாகத்தில் வந்து கோல்டன் கலரில் ஒரு சூப்பரான டிசைன் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதில் சென்டரில் ஒயிட் கலரில் பஞ்சிங் பீடு வச்சு, அதை சுற்றிலும் சேரி கலரில் பஞ்சிங் பீடு வச்சு ரெடி பண்ணியிருக்கு. அதே மாதிரி நெக்கு ஃபுல்லாகவே பஞ்சிங் பீடு வச்சு தான் நம்ம வந்து இந்த கட் ஒர்க்கை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு இடையில் பாருங்கள், ஒரு சூப்பரான எம்ப்ராய்டிங் எடுத்து அந்த கட் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பஞ்சிங் பீடு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒர்க்கு வந்து ஆல்ரெடி நாம் வந்து லைவ் ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே எப்படி பண்ணணும் அப்படின்றத அந்த லைவில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து எப்படி பண்ணன்றதை தெரிஞ்சுட்டு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த பஞ்சிங் பீடு வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பஞ்சிங் மிஷினு. இந்த மிஷின் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியலைன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பஞ்சிங் மிஷினு. அந்த பஞ்சிங் பாசி வச்சு பண்ணுறது. இதில் வந்து எல்லா சைஸ் வாரியாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் மாட்டியிருக்கிறது இந்த பஞ்சிங்க்கான டூல்ஸு. பாருங்கள், இது ஒவ்வொரு பாசிமைக்கு தகுந்த மாதிரி இந்த இதை ஒன்றும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சின்ன பாசி முதற்கொண்டு நம்ம வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பஞ்சிங் பண்ணிக்கலாம். நம்ம டிச் பண்ணி ரெடி பண்ணுறதை காட்டிலும் இது வந்து கொஞ்சம் குயிக்காகவே வேலையாகும். இது வந்து பஞ்ச் பண்ணி காட்டுறேன். அந்த பஞ்சிங் பீடு வச்சு பஞ்ச் பண்ணுற அந்த டூல்ஸ் வந்து இதுதான். பாருங்கள், இப்போ பஞ்சிங் பீடை வந்து மேலே வச்சிடணும். அந்த இதை வந்து நம்ம கீழே போட்டுறணும். இதில் போட்டுட்டு அப்படியேவும் கிளாத்தில் வச்சு இந்த மாதிரி அமுக்கிட்டால் பஞ்ச் ஆயிடும்.